மயிலாடும்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி மலைச்சாமி. இவரது மகள் வர்ஷா ஸ்ரீ தந்தையுடன் மலையடிவாரத்தில் உள்ள விளைநிலத்தில் மண்ணில் பாதி அளவு புதைந்திருந்த கல்லை தோண்டி எடுத்துள்ளார். கூர்மை தீட்டப்பட்டு கல் வழவழப்பானதாக இருந்ததால் தந்தையிடம் காண்பித்துள்ளார். கல் வித்தியாசமாக இருந்ததால் கடமலை குண்டு அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியரும் தொல்லியல் ஆர்வலருமான செல்வத்திடம் எடுத்து சென்று காண்பித்துள்ளனர். அந்த கல் 4000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பழங்கால மக்கள் பயன்படுத்திய ஆயுதமாக இருக்கலாம் என தொல்லியல் ஆர்வலர் செல்வம் தெரிவித்துள்ளார். எங்க அப்பா கிட்ட உட்காந்துருந்தேன். தோண்டி விளையாடுறப்ப இந்த கல்லு கிடைச்சிச்சு. வித்தியாசம் அழகா கோடு அழகா இருந்துச்சு. அது அப்படி எங்க அப்பாட்ட எடுத்து கொடுக்கவும் அழகா ஷார்ப்பாகவும் கையில போட்டா கூட கையில ரத்தம் வந்த மாதிரி அழகா இருந்துச்சு. இந்த பகுதியை அகலாய்வு செஞ்சோம்னா இங்க நிறைய மக்களுடைய அந்த கல் ஆயுதங்கள் நிறைய கிடைக்குது. புதிய கற்கால கருவிகள் இங்க செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை இங்க இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு கருவிகள் இங்க இந்த பக்கம் நம்ம இருக்க முடியுது. அதனால இங்க பார்த்தோம்னா அந்த கருவிகளை வைத்து வேட்டையாடுவது, விவசாயம் செய்வது, கால்நடை வளர்ப்பு, பல்வேறு பணிகளை இங்க மக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கான தரவுகள் இங்க கிடைக்குது. நுண்கற்காலம், புதிய கற்காலம், பெருங்கற்காலம், வரலாற்று காலம் ஆகிய 4 காலங்களை சேர்ந்த கல் கருவிகள், விலங்குகளின் எலும்பிலான ஆயுதங்கள், பானை ஓடுகள் உள்ளிட்டவை கண்டறியப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு அரசு தொல்லியல் ஆய்வு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர்.